RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் அவர் ஊழல் வழக்கில் சிறை சென்ற காரணத்தால் முதல்வர் பதவியை இழக்க நேரிட்டது. அந்த சமயம் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தனக்கு கட்டுப்பட்டு வரும் சாதுவான குணம் கொண்டவருமான OPS-ஐ இடைக்கால முதல்வராக்கினார். மாநிலத்தையே தன் உள்ளங்கையில் வைத்திருந்த OPS அரசியல் மற்றும் அதிகார உலகில் டாப் லெவலில் பேசப்பட்டார். பின்னர் ஜெயலலிதாவின் காலத்தில் வலுவான நிதியமைச்சர், ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியான 2ஆம் நிலையில் இருந்தார். அதே நேரம் ஆட்சி அதிகாரத்திற்கும் குறைவில்லாத நிலையில்தான் இருந்தார். இதனிடையே ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு எடப்பாடி அணி, சசிகலா அணி, OPS அணி என அதிமுக கட்சி 3ஆக உடைந்தது. அந்த நேரத்தில் சசிகலாவின் கடாட்சத்தால் எடப்பாடி முதல்வராகும் போது OPS டம்மியாக்கப்பட்டார். அந்த சமயம் 9 MLA-க்களை தன் கைவசம் வைத்திருந்த OPS எடப்பாடி ஆட்சிக்கு எதிராக தர்மயுத்தம் நடத்தினார். ஒரு வழியாக பாஜக அரசு சமரசம் செய்ததில் எடப்பாடி ஆட்சியில் OPS துணை முதல்வர் அதிகாரத்திற்கு வந்தார். இதையடுத்து எடப்பாடி தலைமையிலான அதிமுகவின் ஆட்சி முடிந்து திமுக அரியணை ஏறியது. அதேபோல் எடப்பாடிக்கும் OPS-க்கும் தொடர்ந்த பனிப்போர் முடிவுக்கு வந்து அதிமுகவிலிருந்து OPS நீக்கப்பட்டார். அதன் பிறகு சுமார் 15 ஆண்டுகள் வரை நிலையான அதிகார உச்சத்திலிருந்த OPS அதல பாதாளத்திற்கு வந்தார். பாஜகவுடன் கூட்டணி வைத்து ராமநாதபுரம் MP தொகுதியில் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகலாம் என்ற அவரின் கணக்கு 2024 தேர்தல் தோல்வியால் ஒர்க் அவுட் ஆகவில்லை. இந்த சூழலில் ஆட்சி அதிகார பதவிகள் அனைத்தும் கைவிட்டு போனதால் தற்போது சராசரி அரசியல் புள்ளியான OPS இழந்த அதிகார பதவியை பெற கோவிலாய் யாத்திரை கிளம்பியிருக்கிறார். கடந்த மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் பூரண பூஜை செய்து வழிபட்ட OPS அதே பகுதியில் உள்ள தனது குலதெய்வ கோயிலில் குடும்பத்தினருடன் சேர்ந்து பொங்கலிட்டு வழிபாடு செய்தார். அதன் பிறகு கடந்த 18, 19 தேதிகளில் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த OPS நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ஏரியாவின் சிறப்பு வாய்ந்த சுயம்புலிங்க சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தென் மாவட்டங்களில் புகழ்பெற்ற சிறப்புகளை கொண்ட இந்த ஆலயங்களில் வழிபாடுகள் செய்தால் கைவிட்டு போனவைகள் திரும்ப கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. அதையடுத்து OPS-இன் முக்கிய நோக்கமான மாமுனிவர் விஸ்வாமித்திரன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அவரோடு நெல்லை புறநகர் மாவட்ட பிரிவின் மாவட்ட செயலாளர் சிவலிங்கமுத்து மற்றும் ஒன்றிய செயலாளர் ஆவுடைய பாலன் ஆகியோர் மட்டுமே வந்திருந்தனர். விஸ்வாமித்திரர் கோயிலுக்கு வந்த OPS முதலாவதாக அங்குள்ள ஹோமகுண்ட கணபதியை வணங்கினார். அதன் பிறகு விஸ்வாமித்திர மகரிஷி சன்னிதானத்தில் வழிபாடு செய்து கருவறை முன்பு தரையில் அமர்ந்து தியானம் செய்திருக்கிறார். சிறிது நேரத்தில் தனது தியானத்தை முடித்துக்கொண்டு விஸ்வாமித்திர மகாலிங்கேஸ்வரர் சன்னதியில் பூஜை செய்து தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோயில் வளாகத்தில் உள்ள சிவன், காளி சன்னதியில் சிறப்பு பூஜைகள் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். மகரிஷிகளில் மூக்கின் நுனியில் முன்கோபத்தை வைத்திருக்கும் மாமுனி விஸ்வாமித்திரருக்கென்றே தமிழகத்தில் வேறு எந்த பகுதியிலும் கோயில் அமையாமல் தென்கடல் விஜயாபதியின் அழகிய கடற்கரை ஓரம் தனி கோயில் அமைந்திருப்பது ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. ராவண தேசம் பயணப்படவிருந்த ராம லக்ஷ்மணரை விஸ்வாமித்திரர் இந்த கடலோர பகுதிக்கு அழைத்து வந்துள்ளார். இந்த இடத்தில் யாகம் செய்ததன் பலனாக விஸ்வாமித்திரர் இழந்த தன் சக்தியை மீட்டு மீண்டும் பிரம்ம ரிஷியானார் என்பது நம்பிக்கை. அதனால் இந்த இடத்தில் அமைந்திருக்கிற விஸ்வாமித்திரர் கோயிலில் வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்றும் இழந்த சக்திகள் அதிகார பதவிகளை மீண்டும் பெற முடியும் என்பதும் OPS-இன் நம்பிக்கையாக உள்ளது. குறிப்பாக இக்கோயில் 64 விதமான தோஷங்களுக்கான பரிகார ஸ்தலமாக இருப்பதால் தான் அரசியல் மற்றும் திரையுலக பிரபலங்கள் விஸ்வாமித்திரர் கோயிலை நாடி வருகிறார்களாம். மறைந்த தேமுதிகவின் தலைவரான விஜயகாந்த்
சசிகலா உள்ளிட்டவர்களும் விஸ்வாமித்திரர் கோயிலுக்கு வந்து வழிபாடு நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்களாம். அதிகார உச்சத்தில் இருந்த OPS தற்போது இழந்ததை மீட்டெடுக்கவும் லைம்லைட்டில் இருக்க வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர். இழந்த அரசியல் அதிகாரத்தை மீண்டும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் குறிப்பிட்ட விஸ்வாமித்திரர் கோயிலில் வழிபாடு மற்றும் கோயில் யாத்திரை என சொல்கிறார்கள் அவரை பற்றி அறிந்தவர்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.